ஹாய் ஆல், இன்றைக்கி கிராண்டான ஸ்லீவ் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு ஸ்லீவ் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஜரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஸ்லீவோட சென்டரில் எல்போ ஸ்லீவு கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். இந்த பேட்டர்னுக்கு நடுவில் நம்மளுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட் வரப்போகுது. இப்போ நம்ம இன்னர் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன் ஜரியில். இந்த மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி த்ரெட்டும் நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்விங் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுங்க, இந்த மாதிரி பெண்டுக்கெலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 mm பீட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மேலே கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். அதுதான் இந்த டிசைனுக்கு உங்களுக்கு அழகாக காமிக்கும். அது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு திருப்பி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட்ஸ் நான் ப்ரிசோ யூஸ் பண்ணுறேன். இந்த டிப்பில் கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுங்க. தெரியுதா, கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் சில்வர் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அதுக்கும் நான் க்ளூ போட்டு ஒட்டாமல் நம்ம ஸ்டிச் தான் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னா க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா ஃபேட் ஆகிடும் ஸ்டோன் செயின் ஃபுல்லாக. இந்த மாதிரி கரெக்டாக அது சென்டர் வந்தோன்னே பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோன் செயினை வெட்டிட்டு நாட் பண்ணிடுங்க. நாட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா, இந்த மாதிரி ஷார்ப்னஸ் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டோன் செயினை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். த்ரெட்டு வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டும் சுகர் பீட்ஸ் தான் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவில் சைடில் நம்ம கீழே பார்டருக்காக 2 mm பீடு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பியும் சில்வர் கலர் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் இதிலோட பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். அது பார்க்கலைன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம 2 mm பீட் தான், ரவுண்ட் பீட் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். இந்த பேட்டர்னோட லிங்க்கும் உங்களுக்கு இப்போ ஐகார்ட்லையும் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்பர் 4 mm பீடு யூஸ் பண்ணி ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் சிங்கிள் லைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட்ஸு நல்லா திக்காக பார்டர் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கீழே ஸ்லீவில் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது 2 ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்று ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லைன் அதே மாதிரியே நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்துட்ருக்கோம், சில்வர் கலர் ஸ்டோன் செயின்.
இதோட நெக் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த க்ரீன் கலர் நெக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்லீவ் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது வந்து ப்ரைடல் ஸ்லீவ் ஒர்க். இது நல்லா கிராண்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நான் பைப்பிங் த்ரெட்டை வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நாட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக லோடிங் பண்ண போகிறோம். ஜர்தோசி வச்சு கிராஸ் லோடிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லோடிங். நீடில் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி த்ரெட்டு வந்து ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ண. இந்த மாதிரி ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு மேலே வந்து ஒரு சீக்வென்ஸ் வந்து அது கீழே வந்து 2 சுகர் பீட்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பார்டர் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற போர்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.